சிறுவன் வழக்கு தொடர்பாக 5 பேரை விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் மேலும் 5 பேரை விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். முழு விவரம். திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற இளம்பெண்ணும் காதலித்து கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்துக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை பிரித்து அழைத்து செல்வதற்காக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் உதவியை நாடியிருந்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி சிறுவனுடைய அதாவது காதல் திருமணம் செய்து கொண்ட தனுஷோடைய தம்பி இந்திரசாந்த் என்பவரை அதிகாலை ஏடிஜிபி ஜெயராமன் காரில் கடத்தி சென்று மீண்டும் அவரை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டிருந்தனர். இது தொடர்பாக தனுஷின் தாயார் லட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் சிறுமி அதாவது காதல் திருமணம் செய்து கொண்ட விஜயஸ்ரீயின் தந்தை வனராஜா மற்றும் மணிகண்டன், கணேசன், மகேஸ்வரி, சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்து 3 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருந்தனர். இந்த வழக்கானது இதை தொடர்ந்து மகேஸ்வரி மற்றும் சரத்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டதில் இதில் மூளையாக பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் செயல்பட்டதால் அவர்களை விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினர் முயற்சி மேற்கொள்ளும் போது பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் முன்ஜாமீனானது தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு ஆனது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றம் சென்று முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அதே போன்று தான் கைது நடவடிக்கையிலிருந்து ரத்து செய்ய வேண்டும் என ஏடிஜிபி ஜெயராமனும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் உச்சநீதிமன்றம் கைது நடவடிக்கையிலிருந்து ரத்து செய்தானது உத்தரவிட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் இருந்த இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு இருப்பதால் சிபிசிஐடி டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக புகார்தாரான லட்சுமி மற்றும் தனுஷ், விஜயஸ்ரீ அவர்களிடம் முதல் கட்டமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக புயல் சிறையில் உள்ள விஜயஸ்ரீயின் தந்தை வனராஜா மற்றும் மணிகண்டன், விருப்பு ஓய்வு பெற்ற எஸ்ஐ மகேஸ்வரி, சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக கடந்த வாரம் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் நடுவர் சுனில் வினோத் என்பவர் இன்றைய தினம் ஆனது இந்த 2 நாட்கள் அதாவது இன்று மாலை 5:50 நாளை மாலை 5:50 வரை விசாரணை மேற்கொள்ள அனுமதியானது அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.